எல்லாம் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? வெல்கம் டு அந்த ஸ்வீட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே பர்ச்சேஸில் வந்து பார்க்க போகிறோம். அது நம்ம அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், பிகாஸ் செகண்ட் பர்த்டேல தம்பிக்கு. ஸோ அதனால் எப்படி இருக்கும் நானும் ஆசையாக இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தம்பி செஷனுக்கு போயாச்சு, லாஸ்ட்டு 4th ஃப்ளோருக்கு போயாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பர்த்டே நல்லா பண்ணியாச்சு. செகண்ட் பர்த்டே கிட்ட சூப்பராக அமையும்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம கோட் மாடலே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணது. கோட்டில் வெல்வெட் மாடல்னு வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்தேன், பட் அதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒத்து வராத மாதிரி இருந்தது. பிகாஸ் 2.5 சரி வேணாம், நம்ம ரீசனபிள் ப்ரைஸ் வந்து எப்போவுமே எனக்கு வந்து பிலோ 1000 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதில் ஏதாவது நமக்கு 800 மாதிரி 900 செட் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒன்றும் ஓகே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஹேண்டு நார்மலாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கணும். கம்மி பட்ஜெட்டில் எப்படிப்பா ஸ்டைலிஷ்னு கேட்குறீங்களா? அதான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்மளுக்கு அந்த மாதிரி மாட்டாமையாக போயிடும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து தீபாவளிக்கு போட்டிருந்தான், சூப்பராக இருந்துச்சு. அதுவும் 700 ப்ரைஸில். இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்னடா நம்மளுக்கு ஒத்தே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ தான் அக்கா இந்த பாருங்கள் 700 800 உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு காமிச்சாங்க. அப்பா எங்கப்பா இருந்தீங்க இவ்வளோ நேரமா அப்படின்ட்டு பர்த்டே ட்ரெஸ் கிடச்சாச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க, மைல்டாக டார்க்காக. ஸோ நம்ம தம்பி வந்து கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிறதுனால அவனுக்கு நல்லா கொஞ்சம் டார்க்காக போட்டால் இந்த ஷேட் சூப்பராக இருக்கும், சாக்லேட் ஷேட் அப்படிங்கிறனால இதை சூஸ் பண்ணால் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது, எந்த கலர் இந்த 3 கலரில் செலக்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் சாக்லேட் ப்ரௌன் அண்ட் லைட் கிரே அண்ட் டார்க், அதோட கொஞ்சம் லைட். ஸோ இது எல்லாமே ஒரே டைப் தான். இதில் என்ன கலர்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பின்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரஃப் யூஸ் ட்ரெஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது எல்லாமே சரி நம்ம ப்ரைஸில் 200 250 இருந்தால் போதும். பார்த்தா இதெல்லாமே 450 500 இருந்துச்சு. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு பார்த்து போயிட்டே இருந்தேன். ஸோ ரஃப்யூஸ் ட்ரெஸ் பட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கடைசி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி டைப் ஒரு 2 டைப்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தம்பிக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இது 450னால நான் வாங்கலை. பட் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. இதோட மேட்ச் பண்ணி நம்ம பேண்ட், அந்த பிளாக் பேண்ட் அந்த போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஷர்ட் மட்டும் எடுத்தாவே போதும். 2 டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஆகிடும். ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 85 89 70. ஸோ ட்ரௌசர்ஸ் எல்லாம் பேண்ட் அந்த மாதிரி ஆங்கிள் ஃபிட் பேண்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 85 86 அண்ட் 40 50 கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் பட் என்னென்னா சர்ச் பண்ணி பார்க்கணும், சைஸ் டிஃபராக இருக்கும் எல்லாமே. ஸோ அவனோட சைஸ்க்கு சர்ச் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூஸ் இல்லாமல் எப்படி பர்த்டேனாவே ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக புதுசாக இருந்தால் தான் பிடிக்கும். இன்ன வரைக்கும் தேஜுக்கும் தம்பிக்கும் எனக்குமே அப்படிங்கிறனால சரி ஷூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஷூஸ் வந்து அவனோட எல்லாமே காமன் கலரில் இருக்கணும். மோஸ்ட்டாக ப்ளூ நல்லாயிருக்கும், பாய்ஸ்க்கு க்ரே பிளாக் அந்த மாதிரி சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஷூஸும் கிடச்சிது, சைஸ் கரெக்டாக கிடச்சிது. நீங்கள் கடைசியில் பாருங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் டாய்ஸ் குட்டி குட்டி அழகாக இருந்துச்சு. பட் தம்பிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது நீங்கள் பர்த்டே வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பிகாஸ் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தை நாள் பொண்ணுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், பட் லேட்டாக இருக்குது பிகாஸ் டைமே கிடைக்கல. ஸோ அதோட நான் பர்ச்சேஸ் பண்ணுற விலாக் தான் இது. ஸோ பாப்பாவுக்கு ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தேன். குட்டியாக இருக்குது சைஸ். எனக்கு மோஸ்ட்டாக சைஸ் செலக்ட் பண்ணவே தெரியாது, அதான் பெரிய ஒரு லேக் ஆஃப் டைம் எனக்கு ஆகும். பட் சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவேன் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம். சைஸ் தான் எனக்கு மோஸ்ட்டாக அடிக்கும். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபோட்டோ ஷூட்னாலும் பட் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆச்சு இருக்கணும். அதனால் பார்த்து ஒன்றும் வாங்கிட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு, கம்மி ரேஞ்சிலே அழகாக இருந்தது. 500 450 சூப்பராக இருந்தது. ஸோ மேட்ச் பண்ணி பட் இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ காமிச்சிட்டேன். இதுக்கு மேட்ச் பண்ணுறப்ப அவங்க தனியாக எடுத்து கூட நம்மளுக்கு காமிச்சாங்க. ஸோ நானும் அதுக்கு நடையில் நம்மளுக்கு ஒரு ஃப்ராக் வந்துருந்தது. பட் இந்த சைஸ்க்கு எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அந்த கடை கேட்டுட்டு இருந்தேன். ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் வாங்கிடுச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இப்போ தான் நான் பிரிக்க போகிறேன். என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து ஓகே, இதை ஃபஸ்ட்டு பார்சல் பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பொண்ணும் பார்க்குறோம். இது வந்து
ஆக்சுவலாக எனக்கு என் பொண்ணுக்கும் இது சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. ஆக்சுவலாக வந்து 139க்கு வந்து சும்மா நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பில்லோ வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். ஸோ அதனால் போகிறப்பட ஒரு பில்லோ தூக்கிட்டு வந்தேன். பிகாஸ் பெட் ஃபுல்லாக பிகாஸ் நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கங்கே சாஞ்சு படுக்கிறதுனால சும்மா பில்லோஸ் நிறைய இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பில்லோஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா சைடெல்லாம் போட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு. ரெட் கலர், ஸோ யாருக்கு தான் ரெட் கலர் பிடிக்காது. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 139 தான். ஸோ உண்மையாகவே இது வந்து ஆக்சுவலாக 199 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். ஸோ ஏன்னா பிகாஸ் நிறைய ப்ரில்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு, ஸோ க்யூட்டாக இருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு ஆக்சுவலாக துண்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 2 துண்டு நார்மலாக ரேட்டு 70 ருபீஸில் 2 துண்டு வாங்கிட்டேன். 70 சம்திங் 140 ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ 2 துண்டு வாங்கினேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸு. பட் நம்ம இதுக்காக போகலை, பட் நம்ம போனாவே ஜஸ்ட்டு ஒரு 300 ரேஞ்சஸ் வந்துடும் அதிகமாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் இஸ் எஸ். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து என் கொழுந்தனார் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்கும் ட்ரெஸ் பார்க்க தான் போனேன், சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் 2 days டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க. பிகாஸ் இவங்க ஃபஸ்ட்டு, தம்பிக்கு செகண்ட் பர்த்டே. ஸோ பாப்பாவுக்கு இது ஒன்று வாங்கினேன், க்யூட். அப்படி கம்மி தெரிஞ்சு இது கொண்டு வா. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்கை ப்ளூ ஒயிட்டும் இருந்துச்சு, ஒயிட் அழுக்காயிரும். ஸோ இது சாட்டன் கிளாத்தில் அழகாக ஒரு ரிச் குவாலிட்டியில் சூப்பராக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது உண்மையாக கேர்ள்ஸ்க்கு வந்து சூப்பர் வெரைட்டிஸாக நிறைய இப்போ கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துருக்கு. ஆதி காலத்தில் நிறைய கொஞ்சம் சாட்டன் கிளாத் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக காமிக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது ஒரு க்யூட்டான ஒரு தேவதைக்கு. ஸோ என் பொண்ணு ஏமாந்து போயிடுவா இல்லையா. ஸோ ஜெஷு குட்டிக்கு வாங்கியாச்சு, தம்பிக்கு வாங்கியாச்சு. ஸோ என் பொண்ணுக்கு வாங்காட்டி என்ன பண்ணுறது, பிகாஸ் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துச்சுக்கா. ஸோ அவளுக்கு தான் ஒரு சர்ப்ரைஸ். ஒரு காட்டனில் ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ராக், நல்லா யூனிக்காக அதில் உள்ள கலெக்ஷன்ஸு. ஸோ இது தேஜு பிடிச்சிருக்கா? சர்ப்ரைஸா? ஓகே. ஸோ இது தம்பி பர்த்டேக்கு அவள் போட்டுக்குவா. ஸோ அவளும் லீவாக தான் மேபி இருப்பா தம்பி பர்த்டேக்கு. ஸோ அவளுக்கு ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399. பிகாஸ் இது காட்டன் இல்லையா. ஸோ இது ட்ராவலிங்க்கு எல்லாத்துக்கும் போய் நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ யூனிக் கலெக்ஷனாக இருந்தது. ஒரு டார்க் ப்ளூ ஷேடில் லைட் ப்ளூ செக்குடு போட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைப் ஆகட்டும் இல்லை, இதுலேயே அவங்க ப்ரில் வச்ச மாதிரி கொடுத்தாங்க. அதனால தான் நான் இது ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ உண்மையாக க்யூட்டாக இருந்தது அவளுக்கு. ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கியாச்சு அவங்களுக்கு. ஸோ நான் எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். பட் தம்பி குட்டி இது எங்கே இருக்குன்னே தெரியல. தம்பி இது தம்பி இது லாஸ்ட் பார்சல் இருக்கு. ஓகே, பிரிச்சிடலாமா? பர்த்டே பாய் இது பிரிச்சிடலாமா? எஸ், ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வீடியோஸில் வந்து முன்னாடி போட்டது என்ன சூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ தம்பி குட்டிக்கு என்ன தேஜு பர்த்டே ட்ரெஸ் பார்த்துடலாமா? க்ளோஸ் அப். எஸ், பர்த்டே ட்ரெஸ். இதெல்லாம் ரெஃப்யூஸ் ட்ரெஸ், ஃபஸ்ட்டு மாற்றிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் தம்பி ட்ரெஸ். கொண்டு வா. இதான் பர்த்டே ட்ரெஸ். எஸ், எப்படி இருக்கு? சூப்பர். தம்பிக்கு எப்படி இருக்கு? சூப்பர். இது சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே க்யூட்டாக இருந்தது. ஸோ உள்ள ஒரு டிஷர்ட் போட்டுட்டு உள்ள ஒரு டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நான் என் தம்பி கல்யாணத்துக்கு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ள ஒரு லேயர் போட்டு கோட் போட்டு. ஸோ அது வந்து ட்ரௌசர் ஷர்ட் மாதிரி. ஸோ அதுவும் க்யூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகாக இருக்கும், அழகாக ஸ்டிஃபாக கோட் மாடல்ஸ் செம்மையாக இருப்பான். அது ஃபஸ்ட் டைம் பேண்ட் ஷர்ட் கோட் போடுற மாதிரி நல்லா பிளாக் ஜீன்ஸில் நல்லா அதுக்கு சூப்பராக ஆப்டான மாதிரி நல்லா இருக்கும். ஸோ பெரிய பையன் மாதிரி இருப்பான். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் பர்த்டே. ஓகே, ஸோ இது வாங்கினேன். அதுக்கப்புறம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மார்னிங்
இது கேக் கட்டிங் போட்டுக்கலாம். ஸோ இது மார்னிங் குளிச்சுட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ரேஞ்ச் என்ன ப்ரைஸ் நான் காமிக்கலையே. இந்த கோட்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜஸ்ட் 789. இது வந்து ஜஸ்ட் ஒரு 800 ப்ரைஸ் தான் கோட் மாடல். ஆனால் பார்க்க வச்சா 1500 மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. மோஸ்ட்டாக நான் ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், நான் ட்ரெஸ்ஸில் அவ்வளோக்கும் நான் அமௌண்ட் போட மாட்டேன், எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி 1000 கூட தான் அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ இது வந்து ஒரு 129. இந்த டிஷர்ட் சூப்பராக எப்பவுமே இது ஒன்று வாங்குவேன், இது எனக்கு பிடிக்கும், நல்லா ஸ்டிஃபாக நல்லா கெத்தாக இருக்கும். ஸோ பிஸ்தா க்ரீனில் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு மேட்சாக வந்துட்டு பிளாக் ஆல்ரெடி வச்சுருக்கான், பிளாக் தான் ஷூட்டபிள் ஆகும். பட் இதுக்கு வந்து ஒரு கிரே பேண்ட் பாரு இது இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் இதோட பேண்ட்டு. ஸோ இதுக்கு மேட்சாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் அது இதை யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் ஏதாவது மாற்றிக்கலான்ட்டு. ஸோ இது ஒரு ட்ரெஸ், ஒரு டிஷர்ட் மாதிரி, இந்த கலர் வந்துட்டு இல்லவே இல்லை சாண்டல். ஸோ அதனால இது ஒரு 89 ருபீஸ் இது ஒன்று. ஸோ இதுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டாக வந்து ஒரு ஹேஷ் கலர் கிரே கலர் சாரி. ஸோ அதுக்கு இதோட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஸோ 50 ருபீஸ் தான், 49 ருபீஸ். ஸோ இது வாங்கியாச்சு. இப்போ ஆல்ரெடி இப்போ தான் ஒரு டூ யூஸ் பண்ணுறதுக்கு நான் வாங்கியிருப்பேன். ஸோ இது வந்து சும்மா நார்மல் யூஸ். ஓகே, ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ தம்பி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 hours ஆச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், 2.5 சேம் அதே தான். தம்பிக்கு ஒரு 1000 அந்த மாதிரி வந்துச்சு, 1000 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ பாப்புக்குட்டிக்கு என்னோட பாப்புக்குட்டிக்கும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அந்த பில்லோஸ் எல்லாமே சேர்ந்து 2.5 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கினேன். ஷூ அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இருந்தது, அந்த ஹேஷ் கலர் ப்ளஸ் நேவி ப்ளூ. ஸோ கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதோட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 289. சைஸ் மேபி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க 9-8 சைஸ். ஸோ இது மேட்சிங்காக இருக்கும். தம்பி குட்டிக்கு இது இல்லாமல் எப்படி? ஸோ இது வரைக்கும் அவன் வந்து சிப்பரில் குடிச்சிட்டு எல்லாம் இந்த பால் பாட்டில் தான் குடிச்சிருந்தான். ஸோ இதுவும் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது. போன வாரம் தான் புதுசு காமிச்சிருப்பேன். பட் அது என்னாச்சுன்னா கீழே போட்டு மொட்டை மாடலேருந்து கீழே போட்டால் அது ஃபாலோ அவுட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒன்று சிப்பர் வாங்கினேன், இது க்யூட்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 180 தான். எஸ், 180. தேஜுக்கு மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ். தேஜுக்காக ஈனஸ் அன்றைக்கி தான் எடுத்தேன். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸாக இருந்துச்சு, 26 ருபீஸ் தான். இதான் இன்றைக்கி ஆக்சுவலாக தேடிட்டு இருந்தேன், இது கிடைக்கல. பட் இன்றைக்கி இருந்ததுனால அள்ளி போட்டு வந்தாச்சு. பிகாஸ் மூணுமே சேர்ந்து மேபி 60 ருபீஸ் தான் வரும். ஸோ அதனால் இது அவளுக்கு வாங்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வருது. ஸோ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் அதிகமாக வந்திருக்குதோ இந்த மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட ஒரு ஷாப்பிங் பண்ணுறது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ ஆன்லைன் ஷாப்பிங்க. பாய். காமிக்கிறதுக்கு பாய் கொண்டா.